இன்னைக்கு அந்த படத்துல நான் பார்க்காத விஷயம், நான் முதல்ல தாய் வயிற்றிலிருந்து பிறந்தா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்குற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல எனக்கு புலப்பட்டது. இன்னும் சொல்ல போனா நான் என் முதல்ல சைட் அடிச்சது ஒரு முஸ்லீம் பொண்ணு தான். அது ஒரு 13-14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஆரம்பிச்சிருக்கு ஹபீபி. இப்படி கஷ்டப்படுறாரு, இப்படி கஷ்டப்பட்டு ஒரு உருப்படாத படத்தை எடுக்கிறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அன்னைக்கு. அடுத்தது ஒரு முஸ்லீம் படமா எடுப்பாரு, இல்ல நானே எடுக்கிறேன். என் உடலில் எங்கேயோ இஸ்லாமிய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படித்தான் இருந்திருக்கணும். அல்ல போதுமான அது என்னமோ ஏதோ இந்த பட்டிக்காடா பட்டணமாங்கிற படத்துல வி.கே. ராமசாமி சொல்லுவார், மதுரை சுத்தின கழுகு கூட போகாதுன்னு. உண்மையிலே இது ஒரு மந்திரமான நகரம் தான் மதுரை. திருப்பி எப்படா நம்ம மதுரைக்கு குடி போகலாம் தான் இன்னைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். எங்க ஊருக்கு போகணும்னு நான் நினைக்கல. மதுரை என்ன இருக்கு இந்த ஊர்ல ஒன்றும் தெரியல, ஆனா நமக்கு ஒரு ஈர்ப்பு அது ஏற்படுது. இதுல இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டீங்க. நாங்கள்லாம் படத்துல வேலை செஞ்சிட்டோம், அவர் இயக்கிட்டாரு. இன்னும் புதுசா நம்ம என்ன சொல்ல போறோம்? நான் ஒரு 25 படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் முடிச்சுட்டாக்க அதுக்கு முன்னாடியே அடுத்த படத்தை பற்றி யோசனை பண்ணி அப்படி போயிட்டே இருப்பேன். படம் அது பாட்டில் போயிட்டு இருக்கும். இந்த படத்துடைய டைரக்டர் மீரா கதிரவன் சார் என்னமோ இது கிட்டத்தட்ட ஒரு 13-14 3வது வாரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் ஊரா காத்தா சுத்திட்டு இருக்காரு. 2 விதத்துல தான் அவர் பார்க்க முடியுது. ஒன்று இப்படி மொபைல், இல்லாட்டி இப்படி. என்ன பந்தமோ தெரியல, நானும் அவர் கூடவே சுத்திட்டு இருக்கேன். நான் என் பொண்டாட்டி பின்னால தான் ரொம்ப சுத்துவேன். இப்போ அதை விட்டுட்டு இவர் பின்னால சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கலைஞன், அவனுக்குள்ள இருக்கிற துடிப்பு. ஏன்னா நான் ஒரு கதை எழுதி அதை ஒரு நல்லபடியாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணி எடுப்பேன். ரொம்ப மெனக்கிட மாட்டேன் நான். ஆனா அவர் எடுக்கும்போது நான் முழுக்க அவருடைய ஈடுபாடு எவ்வளவு இருக்குன்னு முழுசா பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் நான் ஒரு 200% இந்து. நான் அதுக்குள்ள இருக்கிறத வச்சுதான் நான் ஒரு படமா எடுப்பேன். அவர் இப்படி ஒரு மதத்தை அனலைஸ் பண்ணி அவர் இப்படி எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் பல விஷயங்களை ஏமாத்தி இருக்காரு, அதுல இது ஒரு விதம். என்ன இங்க ஒருத்தர் பேசினார், நீங்க தானே, உங்க பேர் என்ன? அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டிட்டு வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாருன்னா இப்ப இருக்கிற யூசுப் பாயோட 1000 பங்கு நல்லா பண்ணியிருக்கேன். இவ்வளவு விஷயங்களை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல. மீரா கதிரவன் உங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இவ்வளவு சொல்லிக் கொடுக்கல அவரு. இந்த பொட்டி பிரிக்கிறதுல இவ்வளவு இருக்கு, இந்த சாலிகா கேசட் ரெக்கார்ட் பண்றதுல இவ்வளவு இருக்கு, இந்த பொண்கள் தண்ணிக்கு போவாங்க அந்த பகுதியில எனக்கு சொல்லவே இல்லை, என்கிட்ட காட்டவே இல்லை. நானும் கடைசி வரைக்கும் சொன்னேன், ஏதாவது ஒரு டுயட்டோ ஒரு சின்ன பாட்டு மாதிரி எனக்கு வைங்கன்னு கேட்டேன். அவர் கேட்கவே இல்லை. வச்சிடலாம் சார், அதை வச்சு தனியா ஒரு படம் எடுத்துடலாம் சார் இப்படி இன்னைக்கு சொல்றாரு. அப்ப இன்னொரு படம் என்னை வச்சு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அனுபவிச்சது பத்தாது. உண்மையிலேயே அவரை ரொம்ப எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு 25 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் சினிமாவுக்கு வந்ததுனால அவங்களுக்காக பாதுகாப்பா இருக்கணுமேன்னு அவங்களுக்காக பின்புலமா போய் என்னுடைய இயக்குனர் வேலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பேர பிள்ளைகள்லாம் ஆகி நிம்மதியா ஓய்வு எடுக்கலாம்னு இருந்த சமயத்துல, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல இவர் நுழையிறாரு வீட்டுக்குள்ள மேல இப்படி அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் முதல்ல நான் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். 2வது இது என்னங்க முஸ்லீம் கதைங்கிறீங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன்.
மூணாவது, நான் ரொம்ப கோபக்காரன். உண்மையிலேயே நான் ரொம்ப கோபக்காரன். என்னை உங்களால் வேலை வாங்க முடியாது, கஷ்டப்படுவீங்க, படம் பாதியில் நின்றுடும். இப்படியெல்லாம் சொன்னா இல்லையா? உண்மைதானே? இருந்தாலும் அவர் விடாம, எனக்கு நடிக்க தெரியாதுங்கன்னு சொன்னேன். எனக்கு நடிக்க தெரியாது, யதார்த்தமா தான். இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களை எல்லாம் திட்ட போறேன், அதுவும் செய்வேன். அவர் இல்லை நீங்க நடிக்கலாம் வேண்டாம், இந்த முகம் தான் எனக்கு வேணும், நீங்க அப்படியே உட்காருங்க, எழுந்து போங்க, அவ்வளோதான் சொன்னார். அவ்வளோதான் செய்ய சொன்னார். நான் அவ்வளோதான் செஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு உண்மையிலேயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு இடம் இது. இந்த படத்துல போய் இறங்கும் போது பார்த்தாக்க பாருங்க, இவங்கெல்லாம் முகங்களா சொல்லுங்க. இன்னும் அந்த படத்துல நடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா யாருகிட்டையுமே ஒரு நடிகர்களுக்கான முகமே இருக்காது. என்னடா இவர் நம்மளை தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு ஷாட் எடுப்பாங்க, என்னை கீழே உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணை ஒரு மாடியில் கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக எடுப்பார். என்ன தான் எடுக்கிறாங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சத்தம் போட்டுருங்க, ஏப்பா நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னையா நடக்குது அந்த ரூமுக்குள்ளே, ஒரு லைட்டுக்கு மேலே வைக்க முடியாதே. அப்புறம்தான் இந்த இது தெரியுது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த கேசட் ரெக்கார்டு பண்ணுறதையும் அதில் அனுப்புறதையும் எடுத்திருக்காரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள். ஒரு இஸ்லாமிய மதம்னா எனக்கு நிறைய பேர் இஸ்லாமியர்களோட தொடர்பு இருக்குது. நான் இஸ்லாமியர்களோட பழகியிருக்கேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே ஒரு இஸ்லாமிய கடவுள் ராஜ்கிரன்ங்கிற சையத் அப்துல் காதர் தான். இவ்வளவு இருந்தும் இன்னைக்கு அந்த படத்துல நான் பார்க்காத விஷயம், நான் முதல்ல தாய் வயிற்றிலிருந்து பிறந்தா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்குற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எனக்கு புலப்பட்டது. மதம்ங்கிறது நாம போட்டுக்கிட்ட சட்டை தான், நாம போட்டுக்கிட்ட உடைகள் தானே தவிர மதம்னு ஒன்று இருக்கிறதுனால எனக்கு நம்பிக்கையே கிடையாது. மண்ணில் பிறந்தவர் அனைவருக்கும் மனிதன் என்கிற ஒரு பெயரை தவிர மற்ற பெயர்கள் அனைத்தும் பொய் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு நடிப்பேன், இவர் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு நடிப்பேன், மீரா கதிரவனே மறுபடியும் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு நடிப்பேன். எங்கள் குடும்பத்திலே கிடையாது, யாருமே இந்த ஜாதி மதங்களை பற்றி பேச மாட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மதத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அவங்க வாட்டில் முதல் நாள் ஷூட்டிங் போய் ஒரு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அந்த தர்காவில் அங்கே போய் இவரை வச்சுட்டு நீங்கள் தொழுகை நடத்துங்கிறாங்க. ஏங்க எப்படிங்க நடத்துறதுல எனக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறவங்கள பார்த்துட்டு பண்ணுங்க சார், கேமரா இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இப்படி சொல்கிறார். மாட்டிக்கிட்டா யார் வாங்கிறது? சரி நான் ஏதோ பண்ணேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தேன், பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லா முஸ்லீம்ஸும் ஹக் பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது எனக்கு தெரியல. நானும் ருத்ராட்சம் போட்டிருக்கேன், சாமி கும்பிடுவேன், சிவபெருமானை கும்பிடுவேன். இது எங்கள் வீட்டம்மா மணிக்கணக்காக பூஜை ரூம்லேயே உட்காந்துருப்பாங்க. அவங்க வேண்டிக்கிறதுனா எங்களுக்கு தான். விஜயலட்சுமி வேண்டிக்கிறது பூராமே எனக்காகவும் என் 4 குழந்தைகளுக்காகவும் தான், பேர பிள்ளைகளுக்காகவும். அதனால நாங்கள் யாரும் பெருசாக கோயிலுக்கு போகிறதோ சாமி கும்பிட்றதோ கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ்வும் கடவுள் தான், இயேசுவும் கடவுள் தான், முருகனும் கடவுள் தான். ஆனால் இந்த மதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நமக்கு எப்படி 73 வயசாச்சுக்கு இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தது? தெரிஞ்சிருக்கணும்ல. இன்னும் சொல்ல போனால் நான் என் முதல்ல சைட் அடித்தது ஒரு முஸ்லீம் பொண்ணு தான். சத்தியமாக அந்த பொண்ணு என்னை பார்க்கலைங்க. அது ஒரு 13-14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஆரம்பிச்சிருக்கு ஹபீபி. இவ்வளவு இருந்தும் ஒரு ராஜகிரன் அவர் 5 வேளை தவறாமல் தொழக்கூடியவர். அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் ஒரு காமெடியாக தெரியும், என்ன இவர் போய் பண்ணுறாரு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா. இப்போ நம்ம அதில் என்னை கொண்டு வந்து இங்கே தள்ளி இருக்கு பாருங்க. அல்லாஹ் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு இந்த இடத்துக்கு. அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்க்குறேன், என்னடா
இவங்களே ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படிதான் தெரியுது. நிஜமாவே படத்தை பார்க்குற வரைக்கும், ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் பார்க்கல, பயந்துக்கிட்டு. என்னமோ நம்மளை கூட்டிகிட்டு போய் நமக்கு சம்பளமும் கொடுத்து வேலையும் கொடுத்து இப்படி பண்ணியிருக்காரு, இந்த படம் என்ன ஆகியிருக்கும், இவர் என்ன ஆக போகிறாரோ, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு உள் மனசு ஊற்றி பார்க்க விடலை. சரி, இந்த மாதிரி நிகழ்வுகள் வருதே, நாளைக்கு ஆடியோ லான்ச் அது இதுன்னு கூப்பிடுவாங்களே அப்படின்ட்டு ரிலீஸுக்கு முதல் நாள் பார்த்தேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்தது, பார்க்குறீங்களான்னாரு. அவர் பல முறை பார்க்குறீங்களா, இல்லைங்க நான் பார்க்கல. அன்னைக்கு தான் நானே பார்த்தேன். அப்போ தான் அது வரைக்கும் நிஜமாவே ரொம்ப ஏளனமாக தான் நினைச்சேன். அவங்க அவர் முதல்ல ஒன்று 8 நாள் கேட்டு தான் ஏமாத்தினார். 8 நாள் கொடுங்க போதும், சரி 8 நாள் தானே, ஏதோ காசு கொடுக்குறவங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இதில் நான் நன்றி சொல்லணும்னா என் குடும்பத்துக்கு தாங்க சொல்லணும். நான் எங்கே போனாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு 8 நாள் சொல்லி 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாளை எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. இப்போல்லாம் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, அம்மாகிட்ட கேட்டுப்பாங்க, அப்பா எங்கம்மா போகிறாரு, எதுவும் சின்ன வீடு வச்சுருக்காரா, இப்படிலாம் சந்தேகப்படுவாங்க, கேட்பாங்க. இல்லைடா ஏதோ நடிக்க போகிறாரா, அவருக்கு என்ன நடிக்க தெரியும், யாராவது ஏமாத்திட போகிறாங்கம்மா அப்படின்னு இப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க. நான் போய் இருக்கும்போது கூட ஏமாந்து தான் போயிட்டோமோ, என்னம்மா ஏன் இங்கே வந்தோம், எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, கேரளாவிலேருந்து 2 பிள்ளைங்க வருது, இங்கேருந்து 2 பிள்ளைங்க வருது. அதில் இந்த ஹீரோயினெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, பார்த்ததே கிடையாது. இந்த பிள்ளைக்கு எனக்கு தான் காம்பினேஷன் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணோம். அது ஆள் தான் இதுனோட ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. அந்த ஹீரோயின் இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, அது வந்து சாலியா நிலோஃபர், பர்வீன். அந்த பர்வீன் பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, ஆனால் படத்தில் இருக்காங்க. படத்தில் பார்த்தா என்னோட சேர்ந்து நடித்த மாதிரியே இருக்கு. அதான் மேக்கிங்கிறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீரா. நான் ஒரு இத்தனை படங்கள் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தும் கூட அவர் ஒரு நல்ல இயக்குனர்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் அதுவும் கூட. ஆனால் அங்கே போய் இந்த ஆளுகளை பார்த்து, யூனிட்டை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, திடீர்னு ஒரு காஸ்டியூமர் ஓடி போகிறான், திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி போகிறான். நம்மகிட்டே அப்படி தான் ஓடி போயிடுவானுங்க. இந்த இப்படி இருக்காங்களே, இது தேர்மா அப்படிங்கிறது எனக்கு நிறைய இந்த ஏளனமாக நினச்சிருக்கேன். இன்னைக்கு பிரமிக்கிறேன். அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ இங்கே நிற்கிற வரைக்கும், இனியும் கூட ஒரு சென்னை கூட்டிகிட்டு போய் போதுங்க நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிற வரைக்கும் அவர் கூட தான். கூட ஒவ்வொரு வயசும் பத்துக்கிற வயசு தானே. அதனால இப்படி கஷ்டப்படுறாரு, இப்படி கஷ்டப்பட்டு ஒரு உருப்படாத படத்தை எடுக்கிறாரு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு அன்னைக்கு. அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க நீங்கள்? இந்த மீட்டிங் எல்லாம் போதுமா? இந்த மீட்டிங்க்கு உங்களுக்கு செலவே கிடையாது. நாங்கள் இத்தனை பேர் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கார் வச்சு வந்து ஹோட்டல் தங்கிட்டு இங்கே வந்திருக்கோம். அவருக்கு என்ன நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க போறீங்க? அடுத்தது ஒரு முஸ்லீம் படமே எடுப்பார், இல்லை நானே எடுக்கிறேன். என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நம்மளால்? அதுதான் பேசும், நீங்கள் அதுதான் செய்யணும். நீங்களும் படம் எடுங்க, நிறைய இருக்கு சொல்றதுக்கு. யாருக்கும் யாருன்னு முதலே சொல்லிட்டேன், எம்மதமும் சம்மதம். எனக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஷூட்டிங்கில் பார்த்தோம்னாக்கா எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும், வெளியில் சாப்பிட மாட்டேன். அதுலேயும் என் மனைவி கையால் சமைச்சு கொடுத்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து இதை நான் சொன்னேன் அவர்கிட்ட. திடீர்னு பார்த்தாக்க ஒரு பாய் வந்து தக்காளி சாதம் கொடுக்குறாரு, ஒரு பாய் வந்து தயிர் சாதம் கொடுக்குறாரு, ஒரு பாய் வந்து துவரம் பருப்பு சாதம் கொடுக்குறாரு. ஆக நான் அங்கே இருந்த அத்தனை நாட்களிலும் இஸ்லாமிய வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். நான் எப்படி ஹபீபி நடிக்காமல் இருக்க முடியும்? எனக்கு எப்படி அந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வந்து மாறுபட்டு நடிக்க முடியும்? நான் இப்போவும் சொல்கிறேன், டைரக்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு
எந்த காட்சியிலையும் எனக்காக அவர் மெனக்கெட்டதே கிடையாது. ஒன் மோர் டேக் வாங்கியிருப்பான் அப்படிங்கிற தெரியல. ஏதோ ஒரு ஷாட் 2-3 ஷாட்டில் ஒன் மோர் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவும் இல்லையா? சரி, அவரே சொல்லிட்டாரு. அது என் உடலில் எங்கேயோ இஸ்லாமிய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படித்தான் இருந்திருக்கணும். ராஜகிரண் அப்போ நான் வெறும் உதவி இயக்குனர் தான், அதுவும் விசுசார்கிட்ட. எங்க அவர் பிராமின், அவர்கிட்ட இருந்துட்டு இவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ரொம்ப அற்புதமான சமையல்காரர். அந்த நெய்மீன் கருவாடும் முட்டையை உடைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வைப்பாருங்க காலையில். அதுக்கு இட்லி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சு அப்படி அழகு பார்ப்பார். சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றீங்க நீங்கள், சாப்பிடுங்க நல்லா. இவர் அதனால தான் அந்த படத்தில் அப்படி சாப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் நான். மத்தியானத்தில் மீன் குழம்பு, இது நாள் தவறாமல் நடக்கும். நான் வீட்டில் என் மனைவி அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. இங்கே மெஜரா கோட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்க அந்த கல்யாணம் புதுசு பாவக்காய், உருண்டை பாவக்காய் கட் பண்ணி துவரம் பருப்பு போட்டு ஒரு சாம்பார் அவ்வளோ ஸ்பெஷலாக வைப்பாங்க. மில்லுலேருந்து மத்தியானத்து சாப்பாடுக்கெலாம் வீட்டுக்கு போக முடியாது. அதுக்கு ஒருத்தனை உனக்கு இது வடை போண்டாலாம் விற்று வரும், உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பேசி சமாளிச்சுட்டு சைக்கிளில் போய் அந்த புது கொண்டாட்டி இல்லையா, அப்படி கொஞ்சம் நாணி கோணி நழுவி பார்த்துட்டு அந்த சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த சாப்பாட்டுக்காகவே கிட்டத்தட்ட பெத்தானியாபுரத்தில் குடியிருந்த சமயம் அது. போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வருவேன். அதுக்கப்புறம் நான் ருசிச்சு சாப்பிட்டது என் இஸ்லாமிய கடவுள் ராஜகருணைய சாப்பாடு தான். நான் ஹபீபி பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லாட்டி என்னால் எப்படி ஹபீபியில் தப்பாக நடிக்க முடியும்? அவருக்கு முன்னாடியே அல்லாஹ் என்னை வழிநடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முஸ்லீமாக மாறின மாதிரி தான் எனக்கு. அல்லாஹு அக்பர்னு டெய்லி சொல்லாட்டியும் கூட ஒவ்வொரு நாளும் மீரா கதிரவன் அவரை எழுப்புறது என்னுடைய ஃபோனாக இருக்கும். இல்லாட்டி எழுந்ததுக்கப்புறம் முதல் ஃபோன் என்னுடைய ஃபோனாக இருக்கும். அதுவே நான் அல்லாஹ்வை நினச்ச மாதிரி தான். அவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு அவர் மேலே வச்சிருந்த மரியாதை, வேலையை தவிர எனக்கு வேலை செய்யறதுன்னு அதில் ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. நான் வேலைக்கு போயிட்டா என் வேலையை தவிர எதுவுமே தெரியாது. அவர் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கார், அவ்வளவு எங்கேஜாக இருக்கார் வேலையில். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். நான் ஏதாவது சொல்ல, சார் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாமா, இல்லை சிலதை ஒத்துக்குருவார், சிலது இல்லை சார் அப்படி இருக்கட்டும், ஓகே இது அவருடைய படைப்பு. ஒரு இயக்குனரை சந்தேகப்படாமல் ஒரு நடிகன் வேலை செஞ்சால் தான் அந்த படம் உருப்படும். அப்படி நம்ம வந்திருக்கோம், நம்ம வேலை பட்டு மட்டும் பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க, எல்லாம் என்னுடைய கெரியரில் என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலை, நான் சம்பாதிக்க வேண்டியது எல்லா ரூட்டும் முடிஞ்சு போச்சு. இனி நான் நிம்மதியாக வீட்டில் இருந்துக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக என் பேர பிள்ளைகளோட விளையாடிட்டு அப்படி பொழுதுபோக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு பாய் என்னை வீட்டை விட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சு, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அவ்வளோ நாள் நடிச்சு, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் யூசுப் பாய் யாருமே கஸ்தூரி ராஜான்னு சொல்ல மாட்டேங்கிறேன். இப்போதான் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாமல் யூசுப் பாயினை மாற்றிக்கலாமா, அது சொல்கிறது ஈஸியாக இருக்கு. ஒரு குரு ஸ்தானத்தில் அவர் வச்சு வைக்கிறேன். இன்னைக்கு அவர் சொல்லவே வேண்டியதில்லை. என் மகனுடைய வயசு அவர் அப்படியே கம்மி இருந்தால் கூட அவருடைய தொழில் பக்தி, அவர் இன்னும் நல்லா வரணும். இஸ்லாமிய சமூகத்துக்காகவே நிறைய படங்கள் பண்ணணும். என்னுடைய ஆசீர்வாதங்கள். உங்களை எல்லாம் அங்கே பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் ஒரு மதம் தான், நான் உங்கள் மதம் தான், நீங்கள் எங்கள் மதம் தான். நன்றி, வணக்கம்.